உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சம்பல் பகுதிக்கு இன்று செல்ல முயன்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரின் காரை உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி எல்லையில் காசியாபாத் பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அங்கு சம்பல் பகுதியில் உள்ள ஒரு மசூதியில் ஆய்வு செய்ய முயன்ற போது அந்த பகுதியில் ஏற்பட்ட கலவரத்தில் வன்முறை சம்பவங்களில் 5 பேர் வரை உயிரிழந்தனர். அந்த பகுதியில் மற்றவர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி இன்று அந்த பகுதியில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் என்று கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் காசியாபாத் எல்லையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரின் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. காசியாபாத் பகுதியில் இப்போது அவரை அங்கிருந்து உள்ளே செல்வதற்கு, உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி உத்தரப்பிரதேச மாநில எல்லையான காசியாபாத் பகுதியில் இப்போது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியின் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறையினர் பெரும் எண்ணிக்கையில் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் ராகுல் காந்தி அந்த பகுதியில் நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் செல்வதற்கும் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ராகுல் காந்தி கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நாடாளுமன்றம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு இப்போது காசியாபூர் எல்லை பகுதியில் அவர்களை உள்ளே அனுமதி உத்தரப்பிரதேச மாநில போலீசார் அவர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். இதனால் அங்கு தடுப்பு ரன்கள் வைக்கப்பட்டு வாகனங்கள் செல்வது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கொடியுடன் அங்கு ஏராளமான வாகனங்கள் ராகுல் காந்தியுடன் அங்கு காசியாபூர் வழியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சம்பல் பகுதிக்கு செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். டெல்லி அங்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஜாமா மசூதி பகுதியில் அங்கு அகழ்வாராய்ச்சி நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட வன்முறை மற்றும் கலவரத்தில் 5 பேர் வரை உயிரிழந்தனர். உயிரிழந்த குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கு சென்று சந்திப்பதற்கு தான் ராகுல் காந்தி இப்போது சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கு செல்வதற்கு வரும் 8ஆம் தேதி வரை அங்கு மற்ற தலைவர்களோ அல்லது பொதுமக்களோ செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அங்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காவல்துறை அந்த காசிப்பூர் எல்லையிலேயே அவர்களை மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான காவல்துறையினரும் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அங்கு ராகுல் காந்தியுடன் வந்த வாகனங்களும் அங்கு நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளன. அந்த வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு காவல்துறையினரின் இந்த பேரிகார்டு அந்த சாலையின் குறுக்கே வைக்கப்பட்டு அவை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதிக்கு செல்வதற்கான அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ராகுல் காந்தி திரும்பி செல்வாரா அல்லது கைது செய்யப்படுவாரா அல்லது அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவும் நடத்தப்படுமா என்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போது உத்தரப்பிரதேசம், டெல்லி, காசிப்பூர் எல்லை பகுதியில் நிலவுகிறது.